கடனை உடனே வாங்கி திருவண்ணாமலைக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படியே போகும்போதே கள்ளபுரி, காலிஃபிளவர் சில்லி, பக்கடா எல்லாம் வாங்கி இந்த பக்கம் சோளக்கருது எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு சூடத்தை வாங்கி நேரா பூதநாராயண சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நேரா உள்ள போனீங்கன்னா அந்த தேரடி கருப்பண்ணசாமியை பார்த்துட்டு அண்ணாமலையார் கோபுரம் தெரியும். அங்க போய் சூடத்தை கொளுத்தி அடுத்தவன் காலில் வச்சு ஏத்தி ஒரு பெரிய அகர்பத்தியை வாங்கி கொளுத்திவிட்டு நல்ல செல்போன்ல இளையராஜா பாட்டை அப்படியே காதல கேட்டுட்டு இந்த பக்கம் கடலைப்பொரி, இந்த பக்கம் காலிஃபிளவர் சில்லியை சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு அப்படியே வாக்கிங் போனா அண்ணாமலையார் முதுகுலே வைப்பார், வருவியா வருவியா வருவியா, திருவண்ணாமலைக்கு வருவியா வருவியா. இதுல வேற அங்கங்க மசாஜ் வேற, மசாஜ் பிக்னிக் மாதிரி ஆகி போச்சு. திருவண்ணாமலை பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. கிரிவலம் வாயா அப்படின்னா நம்ம கிரிவலம் போறவனையும் இவன் பேசுற கதையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு மனசு மாறுது. இனிமே கிரிவலமே போகப்படாத ராஜா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எப்ப போனாலும் கூட்டம், அமாவாசைக்கு போனாலும் கூட்டம், பௌர்ணமிக்கு போனாலும் கூட்டம். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா சுவாமியை வழிபட வேண்டிய தன்மை தெரியல. இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஓதுவார்கள் தேவாரம் பாடிட்டு போயிடுறாங்க, சொற்பொழிவாளர்கள் சித்தாந்தம் பத்தி பேசுறாங்க, யாருக்கும் புரியறதில்லை. பாமர ஜனத்துக்கு புரியுமா சித்தாந்தம்?